ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டெக் கம்பெனியோட மல்டிமீட்டர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 ரேட் வரும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இப்போ நம்ம அந்த மல்டிமீட்டருக்கு 2 ப்ரோப் வந்து வந்திருக்கும். பிளாக்கு, ரெட்டு. இதில் பிளாக் வந்து காமனு, அதாவது சென்டர் காமன் எழுதியிருக்கும் COMனு. இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இது லெஃப்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10A, அதாவது 10 ஆம்பியருக்கு டிசிக்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்ம லெஃப்ட்டில் சொருகணும். வழக்கமாக வந்து ரைட்டில் தான் சொருகுவோம். ரெட்டை ரைட்டில் சொருகிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து இருக்கும். இந்த 2 பின்னோட எண்டு பார்த்தீங்கன்னா மெட்டலால் செய்யப்பட்டிருக்கும். இதில் தான் நம்மளுக்கு வந்து பவர் வந்து வரும். இதை வச்சு தான் நம்ம எல்லா காம்பனண்ட்டும் வந்து செக் பண்ண முடியும். இந்த மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும்னா நம்ம எந்த சைடு திருப்பினாலும் சரி ஆன் ஆகிடும். நான் வந்து லெஃப்ட்டில் திருப்புறேன், ஆன் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். என்னன்னு நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா, இதில் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது வோல்டேஜ் 20 டு, அதாவது 20 மேட்ச் சொல்லிட்டேன், 2 டு 600 வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட 2லேருந்து 600 வோல்ட் வரையும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து டிசி வோல்டேஜ். மேலே வந்து ஆஃபு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வின்னு போட்டு சைன் வே சிம்பிள் போட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியோட சிக்னல் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 200 டு 600 கொடுத்துருக்கானுங்க ஏசி வோல்டேஜ். அதே சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் இருக்கும். இதில் வந்து 10 ஆம்பியர்லேருந்து நம்மளுக்கு வந்து 200 ஆம்பியர் செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா HEHFE இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் தான். கீழே வந்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், பஸர் மாதிரி. இதை நம்மளுக்கு கண்டினியூட்டி மோடுன்னு இதை சொல்லுவாங்க. இதை வந்து இது வந்து கண்டினியூட்டி மோடு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பீக்கரு எல்இடி செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா 200 டு 200 எம்னு போட்டிருக்கும். அதாவது 200லேருந்து 200 மில்லியன் வரையும் நம்ம வந்து ரெசிஸ்டர் கெப்பாசிட்டி செக் பண்ண முடியும். கெப்பாசிட்டி வந்து செக் பண்ண முடியும், ஆனால் கரண்ட் வேல்யூ வந்து காட்டாது. சொல்லப்போனால் கெப்பாசிட்டி செக் பண்ணவே முடியாது, ரெசிஸ்டர் மட்டும் செக் பண்ண முடியும். அதாவது ரெசிஸ்டருக்கான அந்த ஓம் சிம்பிள் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கீழே என்ன இன்ஃபியூஷன் போட்டிருக்குன்னா 10 ஆம்பியர் மேக்ஸ் அன்ஃபியூஷன் போட்டிருக்கு. நம்ம 10 ஆம்பியருக்கு மேலே நம்ம வந்து கரண்ட்டை வந்து செக் பண்ணால், அதாவது டிசி கரண்ட்டை செக் பண்ணால் உள்ளே இருக்க ஃபியூஸ் வந்து போயிடும். நம்ம மறுபடியும் வந்து ஃபியூஸ் வந்து மாட்டணும். ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதே மாதிரி ரெசிஸ்டருக்கான அந்த ஒரு ஓமு, அதே மாதிரி மில்லி ஆம்பியர் கரண்ட்டு, இதை செக் பண்ணிக்கலாம். அதுதான் அவன் சொல்லியிருக்கானுங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 600 வோல்ட் மேக்ஸிமம், 200 டு 250 வோல்ட் ஏசி. இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வோல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு காட்டுற வேல்யூ வந்து அப்படியே வந்து வோல்ட் ஆகிடும். எதுவுமே வந்து மாறாது. நம்ம வந்து இதை வந்து ரைட் பண்ணி நாம் இதை வந்து தனியாக வந்து எழுதி வச்சுக்கிறது நம்மளுக்கு வந்து தேவைப்படும். மேலே பார்த்தீங்கன்னா பேக் லைட்டும் இருக்கும். இது வந்து அழுத்தினீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடும். லைட் வந்து சும்மா சூப்பராகவே எரியும். நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம கீழே கரெக்டாக உட்கார வச்சு நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே வரலாம். புதுசாக வர்ற யாருக்கும், அதாவது புதுசாக மல்டிமீட்டர் வாங்குற யாருக்குமே வந்து சரியாக வந்து செக் பண்ண தெரியாது. நம்ம செய்கிற ஒரு சில தப்பால் வந்து மல்டிமீட்டர் வந்து மொத்தமாக சோழி வந்து முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட எனதே வந்து ஒரு 2 மல்டிமீட்டர் வந்து இது மாதிரி தான் முடிஞ்சிச்சு. அது வந்து லோ ப்ரைஸு. இது வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ்ன்றதுனால நான் டீட்டெயில் எல்லா விஷயம் சொல்கிறேன்.